ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோசரி டாக்ஸ். இன்னைக்கு மோசரி டாக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அது என்னன்னு நம்ம ப்ரோ சொல்லுவார். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது அஜித் குமார் ரேசிங். தல ரசிகர்கள் மட்டும் இல்ல, உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்களுக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம். அஜித் குமார் ரேசிங் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது, ஒரு வார காலமாக வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அஜித் குமார் ரேசிங் தான். மோகன், அஜித் குமார் ரேசிங் தல படம் வரலாம் அப்படின்னு படமா விடுறாரு தல. அதாவது கடந்த 20 வருஷமா ஒரு பேட்டியே கொடுக்கல. ஆமா ஆமா, கடந்த ஒரு 5-6 நாளா எங்க பக்கம் திரும்பினாலும் அதுவும் வந்து கருத்தான வார்த்தைகள் வேற சொல்றதெல்லாம். அஜித் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை, நீங்க எப்ப வாழ போறீங்க? தலை வாழ்றோம், தலை நாங்க வாழ்றோம். மிக மிக வந்து ஒரு பெரிய வந்து விஷயம். அதாவது வந்து இது வந்து தமிழ் அப்படின்ற அந்த ஒரு தமிழன் அப்படின்னு வந்து நம்ம ஜாகுவார் இவரு தெரியுமா, ஜாகுவார் தமிழன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தலை வந்து ஒரு நல்ல பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே தான். இது வந்து நம்ம சரி, இதான் டாபிக், இன்னைக்கு நம்ம மக்களுக்காக இதான் பேச போறோம் அப்படின்ற போது இதை வந்து வேற விதமா கொண்டு போலாமே. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஆஃபீஸா கண்டென்ட்டுக்காக ரிசர்ச் பண்ணும்போது எல்லாருமே வந்து தலை எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்றதும், அண்ட் என்ன இது வாட் இஸ் திஸ் 24 hour சீரிஸ், இந்த எண்டூரன்ஸ் சீரிஸ்னா என்ன, இதுல ரேசிங் எப்படி, அந்த இது ஓகே, காட் இட். நிறைய வந்து டெக்னிக்காலிட்டிஸ் ஆஃப் த ஸ்போர்ட் நம்ம வந்து தெரிய வந்தது. ஆனா தலை வந்து 18 வயசுல இருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காரு. 53 வயசான தலை வந்து 18 வயசுல இருந்து வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம். அவருக்கு யாரெல்லாம் வந்து 18 வயசுல இருந்து தெரியுமோ அந்த மாதிரி வந்து, ஏன்னா நம்ம பிறந்தது அப்போ கரெக்டா கிட்டத்தட்ட பிறந்து 1 வயசு 2 வயசு மேக்சிமம், இன்னொரு ஒரு 3 வருஷம், ஒரு 21 வயசுல இருந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஒரு 5 வயசு 6 வயசுல இருந்து தலானா அப்படின்றது தெரியும். அஜித் குமார் அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவர் பைக் பிடிக்கும், கார் பிடிக்கும், இதெல்லாம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பக்கம் தெரிய இருக்கு. ஏன் அஜித் குமாரால மட்டும்தான் இந்த விஷயம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, அவ்வளவுதானா நம்ம இந்தியாவிலே வந்து கைவிட்டு என்ன அளவுக்கு கூடியதான் வந்து ரேசர்ஸ் இருக்காங்களா? அப்ப இதுக்கு என்ன செலவுகள் அதிகமா இருக்குமோ? இருக்கு. செலவுகள் தவிர வந்து அதான் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல வந்து இந்த விஷயங்கள் பண்றதுக்கு அதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, சோ அது ஒரு பக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச ரேசர் யார்? எனக்கு வந்து ஃபாரின் ரேசர்ஸ்ல இந்தியால கேக்குறீங்க. இந்தியன் ரேசர்ஸ் யாராவது தெரியுமா உங்களுக்கு? நரேன் கார்த்திக்னு ஒருத்தர் கேள்வி. அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். அதுக்கு மேல யாரும் தெரியாது. இந்த மாதிரி ரேசர்ஸ்லாம் யாரா இருக்கீங்க? ஹூ ஆர் தி ரேசர்ஸ்னா நிஜமாவே நரேன் கார்த்திகேயனுக்கு அப்புறம் யாருக்குமே அஜித் குமார் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ரேஸ் பத்தியுமே, துபாயில நடந்த இப்போ ஒரு ரேஸ் நடந்திருக்கு. அஜித் குமார் போயிட்டு வந்து கலக்கிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து இத பத்தி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதே மாதிரிதான் எப்படி நீங்க தீ அணைக்கிறதுக்காக எப்படி நீங்க ஒரு விரும்புகிறேன் படம் பார்த்தீங்களோ, அது மாதிரி அவரு அஜித் குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க பாக்கணும்னா, லெமான்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் தான். இந்த லெமான்ஸ் இல்ல, பிரெஞ்சு டாக்குமெண்ட்ரி. கரெக்ட். 1971ல வந்து அமேசான் பிரைம்ல லெமான்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க பாத்துக்கோங்க. இல்ல இந்த ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரில ஒரு செக்மெண்ட் இருக்கு. கிறிஸ்டியன் பேல் எப்படி வந்து பூர்றாரு, போயிட்டு ஃபோர்டுக்காக எப்படி வண்டி ஓட்டுறாரு அப்படின்றதுக்கு அந்த லெமான்ஸ் ரேஸை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு செக்மெண்ட் நிறைய பேருக்கு ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரி தெரியும். அதை பாத்தீங்கன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பத்தி இல்ல. இப்போ நம்ம வந்து இதுக்கு பின்னாடி நிஜமாவே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா, ஸ்டார்டிங் நம்ம லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட க்ளோசஸ்ட், வாட் இஸ் யுவர் க்ளோசஸ்ட் இல்ல, I'll rephrase this question. What is the fastest you have ever driven? பண்ணிருக்கேன். ஆனா சொல்ல முடியாது. ஆபீசர், இந்த நிகழ்ச்சி யாராவது போலீஸ் கேட்டாங்கன்னா, ஓகே, ஜெர்மனில வந்து நம்ம ஆட்டோபான் இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஸ்பீட் போலாம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 220 230 போயிருக்கீங்களா? ஓகே, நமக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்களும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலே பண்ணிருக்காங்க. பேர் சொல்ல விரும்புகிறேன் நானு. இதுல என்னன்னா, இப்போ ஆமா மக்களே, நீங்க இது வந்து முக்கியமா சொல்லிக்கணும். மோகன் வந்து ஒரு காருக்குள் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த எதெல்லாம் வந்து இயங்குறதுக்காக வந்து வருதோ அதெல்லாம் தான் இவர் வந்து வேலை பார்த்திருக்கிறது. அதுவும் சொன்னாங்களா பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி. இங்கேயும் வந்து இப்போ புதுசா வந்து கார் வாங்குறதுக்காக போன வருஷம் பார்க்கும்போது, ஜெர்மன் இன்ஜினியரிங் இருந்தாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு ஒத்த கால நின்னு வாங்கியிருக்காரு வண்டி. அந்த மாதிரி இருக்கும்போது யூ நோ ஹவு மச் இட் இஸ் தட் கோஸ் இன்டு அ கார் இல்லையா? இந்த இன்ஜின் அது இது லொட்ல எக்கச்சக்க. பிளஸ் இப்போ இவங்க இந்த ஓட்டின இந்த ஜிடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் எலக்ட்ரானிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் கம் டெக்னாலஜி வைஸ். நிறைய இந்த ஆட்டோ கியர் பாக்ஸ்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, இத்தனை ஹார்ஸ் பவர்ன்றாங்க.
ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நானே இதெல்லாம் வந்து ஃபீல் பண்றேன், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ஸோ நீங்க 220 கிலோமீட்டர் போயிருக்கேன் அப்படின்றீங்கல்ல. ஆனா வந்து யங்கஸ்ட் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இந்த சென்ஸ் இந்த கார்ட்டிங், கீர்ட்டிங் இந்த மாதிரிலாம் கோ கோ கார்ட்டிங்லாம். கார்ட்டிங் இங்கேயே நாம போயிருக்கோம் கோ கார்ட்டிங்லாம். பட் அதுல ஸ்பீடு எனக்கு அதுல வராது. வராது. ஆனா அதுதான் இந்தியாவுல முதல்ல நீங்க ரேசிங் அப்படின்னு போகணும்னா தட் இஸ் ஒரு என்ட்ரி லெவல். இப்போ வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே அப்பா நான் வந்து வா தலையாட்டம் நானும் ஆகணும்டா அப்படின்னு நம்ம ஒரு இள வயதில் நம்ம வந்து முடிவு எடுத்திருந்தோம்னா இதை நம்ம எப்படி அணுகணும் இல்ல எப்படி அணுகிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா அது இன்னைய தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ கோ கார்ட்டிங் இஸ் யுவர் என்ட்ரி இன்டு ரேசிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். லைக் இப்போ உங்க உங்க வீட்டு குழந்தைங்களோ இல்ல என் வீட்டு குழந்தைங்களோ நான் போயிட்டு நான் வந்து டென்னிஸ் விளையாட விடணும் அப்படின்னா அவங்க முதல்ல வாங்க 3 வயசுல இருந்து 5 வயசுல இருக்கிறவங்க நீங்க எல்லாம் இந்த பால், அதாவது வந்து 50% கம்ப்ரஸ்டு பால் தான், அது பட்டாலே வலிக்காது. ஆமா, ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பால் எல்லாம் வந்து விளையாடுவாங்க. அப்புறம் 70% கம்ப்ரஷன், 80% அப்புறம் தான் 100% வந்து அந்த ப்ராப்பர் இப்போ விளையாடுற டென்னிஸ் பால்ஸ் மாதிரி விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கோ கார்ட்டிங்ன்ற விஷயம். இதுல நீங்க வந்து கேஷுவலா இன்றைய தேதிக்கு நீங்க போயிட்டு ஒரு கோ கார்ட்டிங் செஷன் போகணும்னா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? நம்ம கேஷுவலா இப்போ நம்ம இந்தியாவுல சும்மா இங்கெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 2000 ரூபா. பெர்ஃபெக்ட். 1000 இருந்து 2000 ரூபா ஆகுது. சரிங்களா? 1000 இருந்து 2000 ரூபா கேஷுவலா சும்மா ஒரு வாட்டி அப்பா அப்பா எனக்கு போகணும்ப்பா அப்படின்னு குழந்தை கேட்டுச்சுன்னா நீங்க போய் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணணும். ஆனா அப்பா இதவே நான் கத்துக்கணும்பா அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க மாசம் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபா அதற்காக செலவு பண்ணுவீங்க. கோ கார்ட்டிங்க்கு மட்டுமே. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கோ கார்ட்டிங்ல பேசுறோம். கோ கார்ட்டிங்ல அந்த பையன் கத்துக்கிறான். இது தவிர இல்லாம நீங்க வந்து கிளவுஸ் வாங்கி கொடுக்கணும், ஹெல்மெட் வாங்கி கொடுக்கணும். அதுவும் ஒரு ஸ்போர்ட் தானேங்க. இல்லையா? பேட்டு, பால், கிளவுஸ் எல்லாம் வாங்கினா இதுக்கும் வாங்கி தான் ஆகணும். ஓட்டுற வண்டி வேணா அவனுங்க கொடுப்பானுங்க. சோ அதுக்கு 1,00,000 ரூபா அது கிட்டத்தட்ட. வெறும் இந்த சூட் அதே கொஞ்சம் எடுத்து வை. இது மாதிரி வந்து நீங்க அப்படியே ஒன்னொன்னா படிப்படியா போக போக வந்து நீங்க வந்து நிஜமா உங்களோட சொந்த வண்டியா வாங்கினா அதுல ஒரு 5,00,000 ரூபா அது ஒரு எடுத்து வை இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வெறும் ஆசைப்படுறது தான். இப்ப வந்து தலையே வந்து ஹே ஐ காட் a Porsche man அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவர் ஓட்ட முடியாது வண்டியை, இல்லையா? அவரு 3.5 கோடி ரூபா கொடுத்து பார்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசைக்காக அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏதோ 8 கோடி ரூபா கொடுத்து இன்னொரு வண்டி வாங்கினாரு. நம்ம தெருக்கோடியில நின்றுட்டு இருக்கோம். நின்று பார்த்து அந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த இதுல இருக்கும்போது அடுத்தது ஒரு ரேசிங் லைசன்ஸ் அப்படின்ற அந்த மேட்டர் இருக்கு. அந்த ரேசிங் லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்க பண்ண முடியும். அந்த ரேசிங் லைசன்ஸ் எங்க வாங்குவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஃபெடரேஷன் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் ஆஃப் த இந்தியா ஆஃப் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்களுக்கு அடியில சில இந்த மாதிரி ரேசிங் கிளப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் படத்துல கமல்ஹாசன் அப்படியே வந்து டைவ் அடிச்சு கார் கடையில அது வந்து எம்ஆர்எஃப் ரேஸ் கிளப். ஓகே, தட் இஸ் வந்து சென்னை ஏதோ ஆவடி அங்கங்கே இருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் போய் போயிட்டு முதல்ல கமான் கிவ் மீ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து சில பல லட்சங்களை செலவு செய்து வாங்கி தான் வந்து போயிருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சதாங்க. இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த லட்சங்கள் கிட்டத்தட்ட கோடியே தொடுது. ஓகேவா? இது வந்து இந்த விஷயம் வந்து கோடியில தொடுது அப்படின்ற போது எத்தனை பேர் இதுக்காக வந்து இறங்கி பண்ணுவாங்க? மேபி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ பணக்காரங்களா இருக்கிறவங்க இவ்வளோ ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டை மோர் ஆஸ் அ ஹாபியா பார்ப்பாங்களே தவிர பேஷனா பார்க்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா. ஓகேவா? இப்போ எனக்கும் என்கிட்டயும் $1 million இருந்ததுன்னா நானும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டியும் நம்ம ஏர் பலூன் விடும் போது மேலே போயிட்டு வரலாம். அதுக்கு நான் அதே ஏர் பலூன் ஓட்டுறவனா ஆக முடியும்னு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது ஐ திங்க். ஸோ அதனால தான் வந்து மக்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரேசிங் அப்படின்னு போல. இப்போ திடீர்னு வந்து அஜித் குமார் அப்படின்ற பேர் வந்து நம்ம வந்து BMW ரேசிங், ஒரு பென்ஸ்ன்றோம், மெர்சிடிஸ் அப்படின்றோம். கிட்டத்தட்ட தட் இஸ் வேர் இட் இஸ். AKR அப்படின்றது தான் இட்ஸ் கோயிங் டு பி a brand like a BMW. AKR is how the brand is envisioned. ரைட். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து AKRன்னு சொன்னா உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் தலை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்றது தான் வந்து நம்மளோட வந்து நான் வந்து பார்த்த இந்த அஜித் குமார் ரேசிங்கோடது. இதுல என்ன கூத்துனா இந்த ரேசிங் பொறுத்த வரைக்கும் அகைன் கம்மிங் பேக் டு யூ, கேன்பரால இருந்து நீங்க சிட்னி போகும்போது ஏதாவது ஸ்டாப் கீப் எடுப்பீங்களா? ஆப்வியஸ்லி கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எடுக்காம நம்ம போக முடியாது. மெல்பர்ன் போனீங்கன்னா கண்டிப்பா எடுப்பீங்க. இப்போ வந்து ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் வந்து தலை வந்து கேன்பரால இருந்து மெல்பர்ன் வரைக்கும் வண்டி ஓட்டு போயிருக்காரு அப்படின்றது தான் அவர் அன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அது வந்து எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ தூரம் அந்த 6 மணி நேரத்துல கவர் பண்றாரு. நம்மளுக்கு 600 கிலோமீட்டர் பண்ணா போதும்.
அதே 6 மணி நேரத்துல நீங்க சொன்ன அந்த 220 20 கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஸ்பீட்ல அவங்க போறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் பக்கத்துல 1200, 1300 கிலோமீட்டர் அவர் கான்சிஸ்டன்ட்டா பண்ணணும். அத பண்ண முடியாம போனதற்கான சில காரணங்கள்லாம் இருக்கு. ரேஸ் பிராக்டிஸ்ல வந்து அடி வாங்கிட்டாரு. அப்புறம் குவாலிஃபயர்ல வண்டி நின்றுச்சு. இந்த மாரி திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். பட் அகைன் 3rd பொசிஷன் அந்த அவங்களுடைய ரேஸ்லயே ஏகே ரேசிங் வந்து 3rd பொசிஷன் ஜஸ்ட் இந்த 991 சீரிஸ் அந்த பார்ஸ்லயே 4-5 வண்டி இருக்குன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரொம்ப லைட்டா கேள்விப்பட்டேன். ஸோ இதுலயே வந்து ரொம்ப பிளேசஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு கிளாஸா இருக்கும். அதுல பாஷ் கிராண்ட் டோரினோ 3 GT3ன்றது ஒரு மாதிரி இருக்குமா? எல்லாமே ஏரோடைனமிக்கா தான் இருக்கும். அது எப்படி ஏரோடைனமிக் பார்ஸ்காரன் 3 கோடி ரூபா வாங்கலாம்னா ஏரோடைனமிக் இல்லாம பண்ணுவானா? ஏரோடைனமிக்ன்ற கான்செப்டே வந்து ஏதோ இந்த கிளாஸ் வந்து எப்படியோ பிரிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியும். எந்த வண்டி பண்ணாலும் ஏரோடைனமிக்கா தான் பண்ணுவாங்க. இந்த ஸ்போர்ட்டிங் கார், டூரிங் கார், இவங்க வந்து டூரிங் கார்ல போய் they are all touring cars. லைக் இதுல வந்து ஸ்டாக் கார்ஸ்னு சொல்றாங்க சிலது. அதாவது வந்து இவங்க டூரிங் கார்ஸ்ன்றதை எப்படி சொல்றாங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் வி யூஸ் as நார்மல் டே டு டே ஒரு சிவிலியன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. அதுல வந்து ஸ்போர்ட் மோடு கொண்டு வரதுக்கான சேஞ்சஸ் வாட் எவர் நீட்ஸ் டு பி டன் வித் இன் த இது இன்ஜினோ இல்ல ஒரு கியர் பாக்ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. பண்ணி தேர் என்ஹான்சிங் இட். இதுல அகைன் 991ல வந்து அந்த செக்மெண்ட்ல இவரோட கூட ஒரு 3 பேர் சேர்ந்து அஜித்குமார் ரேசிங் அந்த டீம் ஆப்வியஸ்லி வேர் ஆல் எலைட்டட். எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல தான் வந்து இந்த விஷயமே வந்து அஜித்குமார் ரேசிங் பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இதுல நான் வந்து அஜித்குமார் ரேசிங் அப்படின்றது அவர் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த சாதனையை படைக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும். கரெக்ட். அதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி முதலே நேர்களை பயன்படுத்திடாதீங்க. பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு உண்மையாகவே. ஆனா இந்த சாதாரண மக்கள் வர முடியாதா? கிரிக்கெட் வந்து எல்லாரும் தெருவில் விளையாடுறாங்க. அது மாதிரி ரேசிங் வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 53 வயசுல இந்த ஒரு பேஷனை ஃபாலோ பண்றாருன்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் வந்து வீட்டுக்காரம்மா கொடுத்தாதான் வந்து கண்டிப்பா. அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து உங்களோட 2வது கேள்வியிலேயே வந்து முதல் கேள்விக்கான ஒரு விடை இருக்கு. கஷ்டம் தானா அப்படின்னா சாதாரணமான ஆள் பண்ண முடியாதுன்னா கஷ்டம் தான், பண்ண முடியாது. சில வந்து இது விளையாட்டா இருந்தாலும் இது வந்து அது மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். நீங்க கிரிக்கெட்னா கிரிக்கெட் ஈஸியா, அதனாலதான் வந்து இந்தியால வந்து கிரிக்கெட் வந்து ஒரு மத ரேஞ்சுக்கு பாக்குறது வந்து சும்மா ஒரு மட்டையும் ஒரு பந்து இருந்தா டக்குன்னு எங்க வேணாலும் ஆரம்பிச்சிடலாம் அந்த விளையாட்டை. இது அந்த மாதிரி கிடையாது. நம்ம அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க முடியாதுல்ல. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது, நான் அந்த லைசன்ஸோட நிப்பாட்டிட்டேன். லைசன்ஸ் வாங்குறீங்க, நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் லெவல் டோர்னமெண்ட் நடக்கும். இப்ப தலையே பாத்தீங்கன்னா மாருதி இது வந்து நடந்தது. ஃபர்ஸ்ட் மாருதி கம்பெனி அவங்க வந்து ஒரு ரேசிங் வச்சிருக்காங்க. மாருதி ரேசிங்ல மாருதி காரோட நின்று மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த 90கள்ல வந்து தலை வந்து அப்பவே வந்து மாருதி என்டோட அந்த மாதிரியான ரேசிங்லாம் ஆரம்பிச்சு பண்ணிருக்காரு. பட் ஆப்வியஸ்லி இப்போ நீ சொன்ன மாதிரி வீட்டுக்காரம்மா வந்து ஏன்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இதான் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ எதுப்பா என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால வந்து பசங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து இதுக்கே வந்து இப்போ துபாயில அவர் ஓட்டவே இல்லைனாலும் 11 கிலோ குறைச்சிருக்காருங்க. அதான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து ஃபிட்னஸ்க்குலாம் நம்ம 53 வயசுல போறது ஒண்ணு, அது இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த காருக்குள்ள உட்கார்றது வந்து நம்ம இப்ப சொகுசு கார்ல நீங்க மெல்பர்ன் போற மாதிரி இருக்காது. ஏசி உள்ள உட்கார்றதே வந்து ஒரு மாதிரி ஹீட்டடா பிளஸ் நீங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் ஹெல்மெட்லாம் கூட கொஞ்சம் ஹீட் தான் வந்து ஏற்படும். அவ்வளவு ஈஸி கிடையாது. பேரே அந்த என்டூரன்ஸ் தான். அதான் நீட் டு பீ என்டூரன்ஸ் இல்லையா? 24 மணி நேரம் ஓட்டுறதுக்கு ஆக்சுவலா வந்து சம் ஆஃப் த டீம்ஸ் ஹேவ் ஒன்லி 2 or 3 டிரைவர்ஸ். ஆமா. சோ அவங்க மாத்தி ஓட்டணும் வேற. அதெல்லாம் வந்து இட் இஸ் டிஃபரெண்ட். இது இப்ப அதுலயுமே அதான் அந்த லெமான்ஸ்ல வந்து கிறிஸ்டியன் பேலே பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வேண்டாம் நானே ஓட்டிக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவாரு. அந்த மாதிரி வந்து ஹீரோயிசம் எல்லாம் பண்ணலாம். ஆனா வந்து நிஜ வாழ்க்கையில அவர் வந்து இவர் ஆல்ரெடி ஒரு ஹீரோவாவும் இருந்ததுனால இவர் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் இன்னுமே ஒரு உதாரணமா இருக்கணும்ல. ஐ ஹேவ் டு பி ஃபுல்லா இறங்கி அவர் பண்றாரு. இட்ஸ் வெரி குட். ஆமா. அதுல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா நானே வந்து தல ரசிகர் தான். உங்களுக்கே தெரியும் அஜித் ரசிகர். சோ இத பாக்குற எல்லா தல ரசிகர் அஜித் ரசிகர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகலாம், தப்பே இல்ல. ஆனா அதற்காக நீ உங்க பைக் எடுத்துட்டு ஈசிஆர் ரோட்ல போயிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. இப்ப
சந்தோஷ் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க ஆமா. கோ கார்ட்டிங் லைசன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது நீங்க ஒரு 3-4 லைசன்ஸ், ஒரு 4-5 ரேசிங்லாம் நீங்க பண்ணாதான் அந்த இடத்துக்கே நீங்க போக முடியும். அது ஒரு ஈஸியான விஷயம் இல்ல. அது உண்மையாவே உங்களோட பேஷனா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. தல பண்ணிட்டாரு, அஜித் பண்ணிட்டாரு, நம்மளும் போலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு, கார் எடுத்துட்டு கிளம்பிடாதீங்க. டிரைவ் சேஃப். Yeah. சேஃப் டிரைவிங் தான் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். இல்லையா? தட் இஸ் ட்ரூ. வெரி வெரி ட்ரூ. அண்ட் அதோட இன்னைக்கு நம்மளோட மோஸ்ட் டாக்ஸும் முடிகிறது.